ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, இந்த லூர்தாஸ் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. இவருமே இவருடைய சம்சாரமே வார வியாழக்கிழமை குரு போற்றி மந்திரம் படிப்பாங்க. ஆரம்ப காலத்தில் குரு போற்றி மந்திரம் படித்து அம்மாவுக்கு தீபாவளி நினைப்பாங்க. அப்படி செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சமயம் லூர்தாஸுடைய சம்சாரம் சொன்னாங்களா, எனக்கு ஒரு ஆசை, நம்ம இந்த பூஜையை முடித்த உடனேயுமே நம்ம குரு அம்மாவே வந்து தீபாவளி காமிச்சா எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். அதை கேட்டு லூர் சொன்னாரா, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குது, நம்ம இருக்கிறது கோயம்புத்தூரில், இதுக்காக வேண்டி அம்மா வந்து மருவத்தூர்லேருந்து இங்கே வந்து தீபாவளி காமிப்பாங்களா, ஆசைக்கும் ஒரு அளவு இல்லையா, என்ன வேணாலும் நினைக்கிறதா அப்படின்னு சொன்னாருங்களா. இல்லை, இது என்னுடைய ஆசை, அம்மா நிறைவேற்றி வைப்பாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப நம்பிக்கையாக சொல்லியிருக்கிறாங்க. அம்மா அதை நிறைவேற்றி வச்சிருக்கிறாங்க. எப்படி பாருங்க, இவங்க தான் அடிக்கடி தாத்தாவுக்கு பணிவிடை செய்வதற்காக மருவத்தூர் வர்றாங்க இல்லைங்களா. அப்போ அங்கே அம்மா வீட்டில் போய் தாத்தாவுக்கு பணிவிடையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அம்மா வீட்டு முன்னால் மாரியம் கோயில் இருக்குது இல்லைங்க, அதுதானுங்க தாய் மன்றம். அந்த மன்றத்தில் உட்காந்து இதே மாதிரி அன்னைக்கு வியாழக்கிழமை குரு வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க. நம்மளுடைய குரு போற்றி மந்திரங்களை படித்து குரு வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு தீபாவளி பண்ண போகிறாங்க. அந்த நேரத்தில் செக்யூரிட்டியோடைய அந்த எனக்கு இருக்கிறங்க இல்லை தள்ளிங்க, அம்மா வர்றாங்க அப்படின்ட்டாங்க. உடனே இவங்க தீபாவளி கீழே வச்சு போட்டு ஒதுங்கி ஓரமாக நிற்கிறாங்க. அம்மா நேராக வந்தாங்க, தீபாவளி தரத்தை எடுத்தாங்க, தீபாரணை பண்ணாங்க. அம்மா படத்துக்கு தீபாரணை பண்ணாங்க. பண்ணி முடிச்சுட்டு லூர்து மனைவியை பார்த்து இப்போ திருப்தியா அப்படின்ட்டு கேட்டுட்டு திரும்பி போயிட்டாங்களாம். எப்படி பாருங்க, கருணை கடல் நம் பங்காரு தெய்வம். எங்கேயோ ஒரு பக்தன் வந்து ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு ஆசைப்படுறான், அந்த ஆசையும் நிறைவேற்றி கொடுக்குது பாருங்க. அது தகுந்த மாதிரி மருவத்தூர் வரவழைச்சு தன் வீட்டுக்கு முன்னாலே அந்த வழிபாடு செய்ய வச்சு தானே வந்து தீபாவளியும் காமிச்சு கொடுக்குது அப்படின்னா அந்த கருணைக்கு இல்லையே இல்லைங்க சக்திகளே. ஓம் சக்தி.